வெல்கம் டு கிருத்huskitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழகான இந்த காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு இதை வந்து எப்படி நம்ம அழகாக அலங்கரிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு இந்த அழகான டெக்கரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த கனவு காமாட்சி அம்மன் விளக்கு தான் நம்ம வந்து எப்படி பூ வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பூஜை அறையில் தான் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு பித்தளை தாம்பலம் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அது இல்லாதனால நான் வந்து இங்கே என்னோடய முக்கால் இருக்குங்களா அதை தான் வந்து யூஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ண போகிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா, இதுக்கு வந்து நம்ம பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அந்த பூவை வந்து வைக்கிறதுக்கான இடம் வந்து ஸ்பேஸ் இருக்காது. இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப்பில் நம்ம அதை அழகாக பூவையும் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணலாம். அது போக பார்த்திங்கன்னா விளக்கையும் வந்து பூஜையில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை பொறுத்தவரை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ முதல்ல வந்து நான் விளக்கை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பேக் சைடில் இன்றைக்கி நம்ம வந்து டேப்பு தான் ஒட்ட போகிறோம். ஸோ நம்ம பூவை வந்து டபுள் சைடு டேப்பு போட்டு ஒட்டிக்கிட்டு இந்த இடத்துல அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நம்ம பூ வந்து வைக்கிறதுக்கு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த செவ்வந்தி மஞ்சள் கலர் தான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம் எந்த பூவை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணணுமோ இதே ஐடியாவில் நீங்கள் மற்ற பூக்களை பயன்படுத்தி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். முதல்ல நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு டேப்பு தேவையோ அதை வந்து நம்ம கட் பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து டபுள் சைட் டேப்பு தான் வந்து பேக் சைடில் 2 பக்கமும் வந்து ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம இந்த 2 சைடு தான் வந்து பூவை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்க அந்த ஷீட்டை வந்து பிரிச்சிடலாம். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம இந்த சைடு எவ்வளோ பூ ஒட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு இந்த சைடும் நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே வந்து நான் ஒரு 4 பூ வந்து வச்சுருக்கேன். சென்டரில் வந்து ஒரு ரோஸ் மட்டும் அழகாக இதில் வச்சாச்சு. நம்ம பூஜை அறையில் வைக்கும்போது கண்டிப்பாக கீழே வந்து பிளேட்டு தான் வைப்போம். இந்த பிளேட்டுமே வந்து நம்ம அழகாக பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ விளக்குக்கு முன்னாடி பூ வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம். அதே மாதிரி பிளேட்டுக்குமே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லைங்களா. ஸோ எங்கெல்லாம் நம்ம வைக்கமோ அந்த இடத்துல எல்லாமே நீங்கள் மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம விளக்குக்கு எங்கெல்லாம் நம்ம மஞ்சள் குங்குமம் வைப்போமோ எல்லா இடத்துக்குமே நான் வந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய பிளேட்டையுமே அழகாக பூக்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். நம்மளோட விளக்குக்கு வந்து அழகாக டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் பூஜை அறையில் அந்த கீழே வந்து தாம்பலம் வச்சு நீங்கள் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி டைமில் இல்லை நம்ம வார வெள்ளிக்கிழமை நாட்களையும் நீங்கள் வந்து பூ வைக்கணும் அப்படின்னா இந்த ஓரத்தில் நான் சொன்னேங்க டேப் மட்டும் வச்சு கூட நீங்கள் அழகாக பூ வந்து வச்சுக்க முடியும்.
ஸோ அடுத்து வந்து நான் சென்டரில் வந்து இந்த திரி ஹோல்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இந்த திரி ஹோல்டரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த விளக்கோட ஓரங்கள் வந்து அதிகமாக இந்த பாசி இந்த கருப்பு மாதிரிலாம் பிடிக்கிறது இல்லை. விளக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த திரி ஹோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திரியை நம்ம போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி வச்சிடலாம். இந்த திரி ஹோல்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிருஷா மெட்டல் ஷாப்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் மற்ற பூஜை பொருட்கள் பிராஸ் ஐட்டம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அழகாக தீபம் வந்து ஏற்றிடலாம். ஸோ திரி ஹோல்டர் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் டைமில் திரியை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து தூண்டி விடுங்க. அதுக்கப்புறம் போக போக அது எரியறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான விளக்கோட டெக்கரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சொல்லி கமெண்ட்லேயும் வந்து சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணுற அந்த உருளி டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாமே பார்த்துட்டு நாங்களும் வந்து ட்ரை பண்ணுறோம், நிறைய டெக்கரேஷன் ஐடியாஸை இது போல் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஆக்சுவலாக நான் பண்ணுற இந்த டெக்கரேஷன் ஐடியாவை நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த விளக்கு அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இனி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அழகான காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, கஜலட்சுமி விளக்கு எல்லாத்தையுமே நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லையும் சரி, வர வெள்ளிக்கிழமை நாட்கள்லையுமே அழகாக இந்த மாதிரி அலங்கரித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.